Hi guys, welcome back to my channel videhassweethome. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து வைரஸோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சானிடைசர்ஸ் எதுவுமே இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு சோப்பு தான் நம்ம வீட்டிலையே வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியர் சோப், அப்புறமா வந்து நிறைய வேப்பிலை எடுத்திருக்கேன். இது கூட நம்ம மஞ்சளும் ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அது ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது, அதுலேயும் கெமிக்கல்ஸ் வந்து நிறையா தான் இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட கைகளுக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் ரொம்ப ஹார்ம்ஃபுல் தான். நம்ம இப்போ வேணால் சொல்லலாம் சானிடைசர்ஸ் வந்து நம்மளுடைய கிருமிகளை அழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சோப் பேஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த காஸ்டிக் சோடா மாதிரி இருக்கிற சோப் பேஸ் எடுத்துக்கலாம். பட் இது வந்து நம்ம எப்போவுமே இயற்கையாக வந்து செய்ய முடியாதுங்கிறதுனால தான் இந்த ஒரு பேஸ் மட்டும் நம்ம சோப் எடுத்துக்கிறோம். மற்றபடி வந்து ஃபுல்லாக இயற்கையாக தான் செய்ய போகிறோம். பியர்ஸ் வந்து ஏன் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் கெமிக்கல் கண்டென்ட் வந்து ரொம்பவே குறைவுங்க. இது கிளிசரின் சோப்பு. ஸோ வந்து கெமிக்கல்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் வந்து பேபி சோப்பெல்லாம் கூட எடுத்துக்கலாம், ஏன்னா அது அந்தளவுக்கு ஹார்ஷாக இருக்காது நம்மளோட ஸ்கின் மேலே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சளும் அது கூட ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் வந்து அவ்வளோ ஒரு சிறந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது. ஸோ நிறைய சோப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 வேப்பிலைகளை கொண்ட சோப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் உண்மையாகவே அதிலலாம் வந்து வேப்பிலைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த சோப்பில் நிஜமாகவே ஒரு 100 இலைகளுக்கு மேலே இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த சோப்பை வந்து குட்டி குட்டி பீசஸாக போட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதனால ஒரு பேனில் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ண வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த சோப்பெல்லாம் வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை துருவி கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் கிளிசரின் கண்டென்ட் இருக்கிற எந்த சோப் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து க்யூப்ஸ் பண்ணியாச்சு. இப்போது டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேனில் வந்து தண்ணி ஹீட் பண்ணோம்ல, அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தை வச்சு அதில் இந்த சோப்ஸை போட்டு நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். டைரெக்டான ஹீட்டில் வந்து வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சோப் இல்லைங்கிற போது நம்ம வந்து இந்த ஜான்சன்ஸ் பேபி சோப்பு இல்லைன்னா வந்து காஸ்டிக் சோடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கெமிக்கல்ஸ் கடையிலலாம் கிடைக்கிது. பட் இந்த டைமில் நம்ம வாங்க முடியாது லாக்டவுன்னால். ஸோ பியர்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், அதனால் நான் இந்த சோப் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலையை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 கை அளவுக்கு வந்து வேப்பிலை எடுத்துக்கிறேன். ஸோ மிக்ஸி ஜார் ஃபுல்லாக வேப்பிலை போட்டிருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே பாருங்கள் வாட்டர் வந்து நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, உள்ளே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 2 பெரிய டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மஞ்சள் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன், கஸ்தூரி மஞ்சள். நீங்கள் ஆர்டினரியாக வந்து இருக்கிற மஞ்சள் கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கிறங்கிற பட்சத்தில். நிறைய தண்ணி விடாதீங்க, அளவாக ரொம்ப கொஞ்சமாக இதை அரைக்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி விட்டால் போதும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சோப்பு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து உண்மையாகவே வந்து நிறைய வேப்பிலைகளை கொண்ட சோப்பு. இப்போது நல்லா ஃபைனாக நம்ம இந்த அரைச்சி எடுத்துருக்கோம்ல, இந்த பேஸ்ட்டை வந்து இப்போ மெல்ட் ஆன அந்த சோப் மிக்சரோட ஆட் பண்ணி கலந்துக்கலாம். இப்போ நீங்கள் விட்டிங்கன்னா இது பாருங்கள் திரும்ப வந்து அது கெட்டி ஆகிறதுக்கு வெறும் ஃபியூ செகண்ட்ஸ் போதும். ஸோ இதை வந்து இமீடியட்டாக வந்து நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மீதம் வச்சுருக்கேன், மித்ததெல்லாம் வந்து இதில் கலந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மார்கோ சோப்போட அந்த கலர் இருக்கும்ல, அதை விட டார்க்காக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து சோப் வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்டாக கிடைக்கும். ஸோ இது அச்சு மாதிரி நம்ம பிளாஸ்டிக்கில் வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லை இந்த மாதிரி சில்வர் கப்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம இதை ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு சர்க்கிளான இதில் வந்து தேங்காய் எண்ணெயை வந்து கோட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா இது கெட்டி ஆனதுக்கப்புறமா ஈஸியாக அந்த பாத்திரத்துலேருந்து வெளியே வரதுக்காக ஃபுல் வெசல்லையுமே வந்து நான் தேங்காய் எண்ணெயை கோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக நான் வந்து இதில் ஊற்றிட்டேன்.
இப்போது இது ஒரு ½ அன் ஹவர் மட்டும் ஃப்ரீசரில் வச்சா போதுங்க. ஏன்னா இது இன்ஸ்டண்ட்டான ஒரு சோப்பு, இமீடியட்டாக செஞ்சிடலாம். ½ அன் ஹவரில் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கெட்டி ஆகிடும். வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும். ஃப்ரீசரில் வைக்கும்போது ½ அன் ஹவரில் ரெடி ஆகிடும். சில சோப்பெல்லாம் வந்து நம்ம வந்து இதே காஸ்டிக் சோடா அந்த சோப் பேஸ் எல்லாம் வச்சு பண்ணும்போது அது ஒரு 2-3 நாளுக்கு கொஞ்சம் நாளே வந்து வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். பட் இது உடனே யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அதை ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு துளி மட்டும் என் பொண்ணோட கையில் நான் விட்டு காமிக்கிறேன். இதில் வந்து நுர வருமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் பாருங்கள், சூப்பராக நுர வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் மஞ்சள் கலந்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாடியில் வந்து ஒரு பிரைட்னஸ் கிடைக்குது. அந்த மஞ்சளோட பவர்னால் வந்து ஒரு சின்ன ஒரு பிரைட்னஸ் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஸ்கின்னு நல்லாவே நுர வருது. ஸோ நம்ம பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஹேண்ட் வாஷுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் பாடியை குளிக்கிறதுக்கும் இந்த சோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சானிடைசர்ஸ் இல்லை வந்து ஹேண்ட் வாஷ் எல்லாமே வந்து கெமிக்கல்ஸோடு தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கெமிக்கல் ஃப்ரீயாக வந்து நம்ம பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கிருமி நாசினி. ஸோ இந்த ரிமைனிங் இருக்கிறத நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிம்பிள்ஸுக்கு வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் தடவலாம், இல்லை ஒரு ஃபேஸ் பேக்காக போடலாம். ஸோ இதுக்காவது நீங்கள் வந்து ஸ்கின்னில் ஏதாவது இச்சினஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு கூட அதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை பாத்திரத்துலேருந்து எடுத்துட்டேன். நான் எடுத்துகிட்டு ஒரு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது ஈஸியாக தேங்காய் எண்ணெய் போட்டதுனால உடனே சீக்கிரமாக வந்துடும். இப்போ வந்து நம்ம இது ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுனால திரும்ப இது மெல்ட் ஆகிடுமோ, வெளியில் வச்சா மெல்ட் ஆகிடுமோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அந்த மாதிரி ஆகாது. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஒரு கிருமிகள் அழிக்கக்கூடிய ஒரு சோப்பு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதை கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.